திருமணமே செய்யக்கூடாதா, தியானம் மட்டுமே தான் செய்யணுமா அப்படின்னா ஆமா. ஏன்னா மனசு அவ்வளவு சீக்கிரம் மனசை அடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால இந்த மனிதனுக்கு ஆசை எங்கிருந்து ஏற்படுது? நீ இந்த பிறவி கடலை கடக்காத வரைக்கும் இந்த கடலுக்குள்ளேயே நீந்திட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து வெளியேறதுக்கு அது இந்த கடல் சாதாரண கடலா? பேரலைகள், சுழிகள், மேலும் சுறா மீன்கள், இப்படி ஆபத்து நிறைந்த கடல். ஏன்னா இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுவா இந்த பேரின்பத்தை பத்தி ஒரு ஞானம் இருக்காது, அனுபவம் இருக்காது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த புராணத்துல இந்திரன் பன்றியா பிறந்த கதை, விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அசுதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் தமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எம்மை பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் நிலையாமையிலிருந்து நிலை பெற்றிருக்கும் இட்டுச் செல்வாயாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்புள்ள ஆன்மநேய அன்பர்களே வணக்கம். இறையருளும் குருவருளும் என்றும் உங்களுக்கு குறித்தாக. இன்னைக்கு சமய வகுப்பு சத்சங்கத்துல நம்ம பார்க்க போற பாடல் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம், பாடல் 13. போன வகுப்புல ஜெகத்குரு ஆதிசங்கரர் அருளிய 12 பாடல்கள், அந்த வேத வியாக்கரண தாது பாடம், அந்த சிறுவனுக்கு அவர் உபதேசித்த 12 பாடல்கள் சென்ற வகுப்புல முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள், விடுங்க குருவே, அவனை எங்கிட்ட விடுங்க, எதுக்கு நீங்க சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இந்த பாடல்ல இருந்து அவருடைய சீடர்கள் அருளிய பாடல்கள் ஆரம்பிக்குது. அதுல முதல் அவருடைய பிரதம சீடரான பத்மபாதர் அவர் பாடின பாடல் இப்ப படிக்கிற கேளுங்க. பத்மபாத உவாச. காதே காந்தா தனகத சிந்தா வாதுலகிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காற்றை போல் அலைபவனே, மனைவியை பற்றியும் பொருளை பற்றியும் ஏன் சிந்தனை? அதாவது மனைவியை பற்றியும் பொருளை பற்றியுமே ஏன் சிந்தனை? உன்னை அடக்குபவர் இல்லையா? பிறவிக்கடலை கடக்கும் படகு இம்மூவுலகிலும் நல்லோருடைய கூட்டுறவாகிய ஒன்றேதான் ஆகும். காற்றை போல் அலைபவனேன்னு சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசு அந்த மனோவேகம் அந்த காற்று மாதிரி. கீதையில கூட பகவான் சொல்றாரு, அர்ஜுனன் கேட்கிறார் பகவான் கிட்ட, கிருஷ்ணா, மனம் சஞ்சலமானது, அதனால் அந்த அடக்குதல் என்ற அந்த யோகத்தை பத்தி நீ சொன்னியே, அது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, அந்த சமநிலை அப்படிங்கிற அந்த யோகத்தை பத்தி நான் சொன்னேன். மனம் சஞ்சலமானது, காற்றை போல் அடக்க முடியாதது, கெட்டியானது. ஆனால் அதை பயிற்சினாலும் வைராக்கியத்தினாலும் இழுத்து நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஏன்னா மனசு அவ்வளவு சீக்கிரம் மனசை அடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
ஏன்னா தினசரி மனிதன் ஏன் இந்த காற்று மாதிரி காற்றை போல் அலைபவனே இங்கே ஆதிசங்கரர் சொல்றாரு அப்படின்னா, அது மனசு அப்படி அவனை அலைய வைக்கும். அது அப்படி அலைய வைக்கிறதுக்கு என்ன காரணம்? காற்றை போல் அலையிறதுக்கு ஆசைகள் தான், வேற என்ன? அவன் எதுக்காக அப்படி அலையணும்? அடுத்த வரியில சொல்றாரு, மனைவியை பற்றியும் பொருளை பற்றியுமே ஏன் சிந்தனை? என்ன அவனுக்கு ஆசை இருக்குது, திருமணம் செஞ்சுக்கிறான். திருமணம் செஞ்சா குடும்பம் நடத்துறதுக்கு பொருள் வேணும். அதுவும் தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஆசையும் நானேன்னு பகவான் சொல்றாரு கீதையில. அந்த மாதிரி ஆசை இருந்தாலாவது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனா இங்க ஆசை மனிதனுக்கு அது தீராத ஆசையால இருக்கு. கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு சின்ன கதை சொல்றாரு. ஒரு மன்னர் தன்னோட நாட்டுல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. எவ்வளவு தூரம் ஒருத்த ஓடுறானோ அவ்வளவு நிலம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் நிலம் கொடுக்குறாங்க, அங்க புறம்போக்கு நிலம் கொடுக்குறாங்கனாலே ஜனங்க எப்படி போய் அந்த இடத்த சொந்தமாக்கிக்கணும்னு நினைப்பாங்க. சும்மா ஒரு சென்ட் 2 சென்ட் கிடைக்கிறதுனால. நீ எவ்வளவு தூரம் ஓடுறியோ அவ்வளோ நிலம் உனக்குன்னு ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சாரு. ஓடுறாரு ஓடிட்டே இருக்காரு. மூச்சு வாங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினா அந்த இடமும் நம்மளுக்கு சொந்தமாயிருமிட்டு மறுபடியும் ஓடுறாரு. கொஞ்சம் நிக்கலாமா, போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. மனசு நினைக்குது. அதாவது இவர் நினைக்கல, அவரோட உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. மூச்சு ரொம்ப வாங்குது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சரி நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த மனசு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினா அந்த இடமும் சொந்தமாகிட்டு மறுபடியும் ஓடிட்டே இருக்காரு. கடைசியில் ஓடுறாரு. நெஞ்சு அடைச்சு திடீர்னு கீழே விழுந்தவர் தான். அவரு எழுந்திருக்கவே இல்லை. கடைசியில் அவருக்கு 6 அடி நிலம் தான் சொந்தமாச்சு அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொல்றாரு. இந்த ஆசை பத்தி சொல்லும் போது கவியரசர் கண்ணதாசன். அதனால இந்த மனிதனுக்கு ஆசை எங்கிருந்து ஏற்படுது? அது அவன் பந்தங்கள்ல சிக்கிறதுனாலதான். மனைவியை பற்றியும் பொருளை பற்றியுமே ஏன் சிந்தனை? உன்னை அடக்குபவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படி எதை இருப்பியா காலம் பூரா? ஓடிட்டேதான் இருக்க போறியா? காற்று மாதிரி அலைஞ்சிட்டேதான் இருக்க போறியா? இதுக்கு முடிவே இல்லையா? உன்னை அடக்குபவர் யார் இல்லையா அப்படின்னு சொல்லி உரிமையா கண்டிக்கிறாரு. அடுத்த வரியில, பிறவி கடலை கடக்கும் படகு மூவுலகிலும் நல்லோருடைய கூட்டுறவாகிய ஒன்றேதான் ஆகும். நீ இந்த பிறவி கடலை கடக்காத வரைக்கும் இந்த கடலுக்குள்ளேயே நீந்திட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ படகு கவுந்து நடுக்கடல்ல அந்த ஆபத்துக்குள்ளாகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவ்வளவு தூரம் கடலை நீந்தியே கடக்க முடியுமா? அவங்க அப்படியே எந்த பக்கம் கரை இருக்குன்னு கூட தெரியாது, திசை தெரியாது, சுத்தி அதே இடத்துல நீந்திட்டு இருப்பாங்க. அப்படிதான் நம்மளும் இந்த சம்சார கடல்ல விழுந்து திசை தெரியாம திக்கு தெரியாம விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கோம். எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்கோம்னே தெரியல, ஏதோ ஒரு திசையில் நீந்திட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கடலை கடக்கிறதுக்கும் ஒரு உபயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, பிறவிக்கடலை கடக்கும் படகு இம்மூவுலகிலும் நல்லோருடைய கூட்டுறவாகிய ஒன்றேதான் ஆகும். நடுக்கடல் திக்கு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு படகு வந்தா எப்படி இருக்கும்? அது அந்த விபத்துல சிக்கனவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஆஹா, நம்ம கரையேற போறோம் அப்படின்ட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த கையெல்லாம் காமிச்சு அந்த படகு தன்னை நோக்கி வரும்போது இருக்கிற சந்தோஷம். அப்ப இந்த சம்சார வாழ்க்கையில இருந்து வெளியேறதுக்கு அது இந்த கடல் சாதாரண கடலா? பேரலைகள், சுழிகள், மேலும் சுறா மீன்கள், இப்படி ஆபத்து நிறைந்த கடல். அதனால நீந்துறது மட்டும் கஷ்டம் இல்லை, இந்த ஆபத்துகளையும் சந்திக்கணும். நடுக்கடல்ல பெரிய சூறாவளி ஏற்படலாம். அப்ப தன்னை மீட்கிறதுக்கு ஒரு படகு வருதுன்னா எப்படி இருக்கும் அதுல விழுந்து தத்தளிக்கிற ஒருத்தருக்கு? ஆதிசங்கரர் விவேக சூடாமணி அப்படிங்கிற நூல்ல சொல்றாரு. அதாவது அந்த குரு முன்னாடி ஒரு சீடர் எப்படி நிக்கணும், அப்படியே ஒரு ஓரமா குரு முன்னாடி நேருக்கு நேரம் நிக்க கூடாது, ஒரு ஓரமா நிக்கிறாரு. அவருடைய கடைக்கன் பார்வை படாதா அப்படின்ட்டு
அப்படியே ஏங்கி நிற்கிறாரு. அப்புறம் குருவுடைய கடைக்கண் பார்வை கிடைத்த உடனே அந்த ஒரு எப்படி கேட்கணுங்கிற முறை இருக்கு, ஒரு குருக்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு முறை இருக்கு. ஹே குருவே, சம்சாரம் என்னும் காட்டு தீயால் பொசுக்கப்பட்ட இவனை உங்களுடைய பார்வை என்னும் குளிர்ந்த சந்திரனாகிய அந்த குளிர்ந்த பார்வையால் பார்த்து இந்த சம்சார தீயிலிருந்து, நெருப்பிலிருந்து என்னை கடை தேற்றுவீர்களாக அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறார். ஹே குரு, அதாவது ஹே குருவே. அப்போ இப்படிப்பட்ட இந்த சம்சார வாழ்க்கை, சம்சார சாகரத்துல தத்தளிக்கிறதும் சரி, சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசுக்கக்கூடிய அந்த காட்டு தீயில அந்த காடுகளுக்கு மத்தியில மாட்டிக்கிறதும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். அப்போ இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த படகு என்ன அப்படின்னா சத் சங்கம், நல்லோர் கூட்டுறவு. அதை இங்க குறிப்பிடுறாரு. த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா. சஜ்ஜன, அந்த சத் சங்கம் தான் நம்ம இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து கடை தேக்கக்கூடிய ஒரே வழி. திருவள்ளுவ நாயனார் கூட சொல்றாரு, பிறவை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இங்க ஜெகத்குரு அதை தான் குறிப்பிடுறாரு, பிறவி கடலை கடக்கும் படகு. ஏன்னா எல்லா மகான்களும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா இவங்க சன்னியாசிகள். பொதுவா ஆதிசங்கரர் கர்மா பத்தி எல்லாம் அதிகமா கவலைப்பட மாட்டார். அவர் அப்படியே ரொம்ப உயர்ந்த நிலையிலேயே பேசக்கூடியது. ஏன்னா எல்லாம் பிரம்மம். ஏன்னா அத்வைதா ஞானி, அத்வைத மகாகுரு. அப்படிப்பட்டவர் கர்மானே ஒண்ணு இல்லை, எல்லாம் கனவு. அப்புறம் நீ ஏன் அதுல கர்மாவெல்லாம் செய்யணும், அதே கனவாய் போச்சு. விவேக சூடாமணியில தான் சொல்ற, நல்லா உட்காந்து தியானம் பண்ண, பிரம்ம பாவனையிலே இரு. இந்த வாழ்க்கையெல்லாம் வீண், இது வெறும் கனவு. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, உன்னுடைய பிராப்த கர்மமே உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறாரு. அது கூட கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஜெகத்குரு அவர் சன்னியாசத்துல தான், ஏன்னா பிரம்ம, அதாவது அத்வைத அந்த பிரம்மத்தை பத்தி சொல்றதுனால, அத்வைத சித்தாந்தம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அது உயர்ந்த ஒரு நிலையில இருக்கும். கீழே இறங்கி வர மாட்டேது. அப்ப திருமணமே செய்யக்கூடாதா, தியானம் மட்டுமே தான் செய்யணுமா அப்படின்னா, ஆமா, நீயே அந்த சம்சார வாழ்க்கையில எல்லாம் போய் விழுகிற. என்ன சம்சார சாகரம் சர்வம் துக்கம் ஜாக்கிரதா ஜாக்கிரதான்னு வேதாந்த டிண்டிமம் பாடினவர். அப்புறம் அவர் போய் அதுக்கெல்லாம் இரக்கம் காட்டிட்டு இருக்க மாட்டார். ஆனா சுவாமி விவேகானந்தர் இவங்கெல்லாம் நம்ம அளவு கொஞ்சம் இறங்கி வர்றாங்க. சரி, தெரியாம விருந்துட்டா வா கை தூக்கி விடுற அப்படின்னு சொல்லி அவங்களே கை தூக்கி விடவும் செய்யறாங்க. அதனால சுவாமி விவேகானந்தர் கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி, அது மூலமா இந்த கர்மம் செஞ்சு, கர்மத்தை கர்மயோகமா செஞ்சு எப்படி கடை தேர்வது அப்படிங்கிறத பத்தி அவரு இந்த கர்மயோகத்துக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இவரு அந்த விஷயத்துல இரக்கமே காட்டல. எல்லாம் பிரம்மம் தான், கர்மானே ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் மண்டன மிஸ்ரர் அவரை வாதத்துல வென்று, ஏன்னா அவர் கர்மயோகி. ஆரம்பத்திலே அந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன், அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஞானம் தான் சிறந்ததுன்னு சொல்லி நிலைநாட்டி அந்த வாதத்துல வென்று அவரே சீடராக்குறாரு. அப்ப இந்த கர்ம பந்தம் ஏன் ஏற்படுது, இந்த சம்சார வாழ்க்கை ஏன் ஏற்படுதுன்னா ஆசை, காமம், அது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் பல பிறவிகள் ஏற்பட்டு அந்த சம்சாரம்ங்கிற கடல்லையே சுத்தி நீந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வெளியே வந்துரு அப்படிங்கிறாரு. வேண்டாம், வெளியே வந்துரு, இங்க எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்கு, நீ இப்ப இந்த சிற்றின்பத்துல மூழ்கி இருக்க. மனைவியை பற்றியும் பொருளை பற்றியுமே ஏன் சிந்தனை, இதை தவிர உனக்கு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பணம் பண்ணன்ட்டே தான் அலைவியா? இதுக்கு மேல நீ எதுவுமே சிந்திக்க மாட்டியா? இதை தாண்டி எதுவுமே சிந்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் நீ தாண்டி சிந்திச்சினாதான் ஆனந்த வாழ்க்கை இருக்கு, பேரின்ப வாழ்க்கை இருக்கு. நீ சிற்றின்பத்திலேயே மூழ்கி கிடக்கிற. அதுல இருந்து முதல்ல அந்த கடல்ல இருந்து வெளியேறு. அதுக்கு உதவக்கூடியது அந்த படகு சத் சங்கம். நீ அதுல போய் ஒரு குருவ சரணாகதி அடைஞ்சு ஞானம் அடைஞ்சு இந்த கடல்ல இருந்து, சம்சார சாகரத்துல இருந்து வெளியே வர்ற வழியை பாருன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வழியும் காட்டுறாரு. பிறவி கடலை
கடக்கும் படகு மூவுலகிலும் நல்லோருடைய கூட்டுறவாகிய ஒன்றையாகும். நல்லொரு கூட்டுறவுங்கிறது சத் சங்கம். ஏன்னா அந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுவா அந்த பேரின்பத்தை பத்தி ஒரு ஞானம் இருக்காது, அனுபவம் இருக்காது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த புராணத்துல இந்திரன் பன்றியா பிறந்த கதை, அதே மாதிரி அந்த சிங்கம் ஆடு, இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிங்கக்குட்டி தன்னை ஆடாவே நினைச்சு ஆடு மாதிரியே ஆயிடுது, தன்னை மறந்து அது ஆடு மாதிரியே கத்துறது, இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். அது இன்னொரு வாய்ப்புல அது முழு கதையை நான் சொல்றேன். இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த இந்திரன் பன்றியா இருக்கும்போது எல்லாருமே பன்றியா பிறக்கணும், இதுதான் ஆனந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ஆடு அந்த சிங்கம் தன்னை ஆடா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது புல்லு மேய்ஞ்சு ஆடு மாதிரியே கத்தி, மற்ற விலங்குகள் வேட்டையாட வரும்போது ஆடு மாதிரியே பயந்து ஓடி தன்னை மறந்து தான் யாருங்கிறதே மறந்து ஆடாவே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படிதான் அந்த சம்சார வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரியான வாழ்க்கை தான். ஏன்னா அதுல இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த முழுமை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இந்திரன் எப்படி பன்றி உடல்ல இருந்து கிழிச்சு தேவர்கள் மறுபடியும் அந்த இந்திரன் உடல் அடைஞ்சதுக்கு அப்புறம், சே நான் இப்படியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பன்றி உடலை பார்த்து அருவருப்படுறாரு. ஆனா அது வரைக்கும் பன்றியா இருந்த வரைக்கும் எல்லாருமே பன்றியா பிறக்கணும், இதுதான் ஆனந்த வாழ்க்கை. அதே மாதிரி அந்த ஆட்டு சிங்கம் அது தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா கர்ஜனை பண்ணிட்டு தன்னிலை அடையும், தான் சிங்கம்னு உணர்ந்துடன். அப்போ இந்த மனித வாழ்க்கை இப்ப உண்மையான மனிதர்கள், நம்ம இது உண்மையான மனித நிலை இது இல்லை. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ஞான யோகத்துல உண்மை மனிதன், தோன்றும் மனிதனும் உண்மை மனிதனும் அப்படிங்கிற தலைப்புல அற்புதமா சொல்லியிருப்பார். நம்ம இது முழுமையான நிலை இல்லை, இது நம்மளோட உண்மையான நிலை வேற. இப்ப நம்ம அந்த இந்திரன் பன்றி மாதிரியும் அந்த சிங்கம் ஆடு மாதிரி இருந்த மாதிரி நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இதைத்தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறோம், இதுதான் முழுமை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுதான் அஞ்ஞானம். என்னைக்கு நம்ம சிங்கம்னு உணர்றோமோ அதுதான் நம்மளோட உண்மை நிலை. ஏன்னா இந்த வாழ்க்கையில உழந்துட்டு இருக்கிற வரைக்கும், மூழ்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நிலையை பத்தின புரிதல் இருக்காது, அனுபவம் இருக்காது. அது அந்த நிலை அடைஞ்ச ஒரு குரு வழிகாட்டும், தன்னை உணர்த்தணும். ஏன்னா அந்த கதையில இன்னொரு சிங்கம் அதை இழுத்துட்டு போய் அந்த ஏரி தண்ணியில அதோட முகத்தை காமிச்சு, பார் இதுதான் என்னோட முகத்தையும் பார், உன்னோட முகத்தையும் பார். நம்ம சிங்கம், நீ ஆடு மாதிரி இருக்கிறது சிங்கத்தை இனத்துக்கே அசிங்கம், நம்ம இனத்தையே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க, நீ சிங்கம், நம்ம காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லி அதை உணர்த்துது. அந்த ஏரி தண்ணியில போய் அந்த தெளிந்த ஏரி தண்ணியில ரெண்டு முகத்தையும் மாறி மாறி பார்க்குது, தான் சிங்கம்ங்கிறது அப்பதான் உணர்து, நான் ஆடு இல்லை அப்படின்ட்டு. இதுதான் அந்த ஞானம் அப்படிங்கிறது. நம்மளோட உண்மை இயல்பை நம்ம உணர்றது, நம்ம உண்மை நிலையை உணர்றது, அதுதான் முழுமை, அதுதான் உண்மை மனிதன் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அது வரைக்கும் இந்த அற்ப வாழ்க்கை, புலனின்ப வாழ்க்கை, புலனின்ப அடிமையாவே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்சங்கத்துல சேர்ந்தா போதுமா? இன்னைக்கு நிறைய சத்சங்கங்கள் இருக்கு, யோகா சென்டர்கள் இருக்கு. ஏற்கனவே நான் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு உரை எழுதும் போது சொல்லியிருப்பேன், இன்னைக்கு ஏகப்பட்ட யோகா சென்டர், தியான மையங்கள் எல்லாம் இருக்கு. கட்டுக்கட்டாக கட்டணம் செலுத்தினால் 4 நாட்களில் ஞானம், 3 நாட்களில் முக்தி, இந்த மாதிரியான வகுப்பெல்லாம் கூட இருக்கு. ஆனா இது அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. இதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்றார், வாழ்நாள் முழுக்க தவ வாழ்க்கையில் ஈடுபட்ட எங்களால் கூட குருதேவரை புரிந்து கொள்ள முடியவில்லை, உணர முடியவில்லை அப்படின்னு. ஏன்னா அந்த குரு அப்படிங்கிறவர், அந்த குரு ஞான குருங்கிறவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மமாகவே இருக்கக்கூடிய அந்த முழுமை அடைந்த அந்த குருவால மட்டும்தான். ஆனா அவர் குரு, அவர் மனிதர் கிடையாது,
சுவாமி விவேகானந்தர் தன்னோட அனுபவத்தில் சொல்றார். அந்த இடத்துல மட்டும் அந்த ஞானம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல குரு என்னும் மனிதர் மறைந்து அந்த இடத்துல இறைவன் தோன்றுவார். அதுதான் உண்மையான குருவுடைய நிலை. அப்படிப்பட்ட ஒரு குரு தன்னை முழுமையா உணர்ந்த, முழுமை அடைந்த இந்த பிரம்மமே ஆன அந்த குரு அவருடைய கடைக்கண் பார்வை ஒண்ணு அல்லது ஒரு தொடுதல், ஒரு தீட்சை, அது மட்டும் கிடைக்கப்பட்டுருச்சுன்னா இங்க ஜெகத்குரு சொன்ன மாதிரி நீ பிறவி கடலை கடந்தாச்சு. பிறவி கடலை கடக்கும் படகு இம்மூவுலகிலும் நல்லோருடைய கூட்டுறவாகிய ஒன்றேதான் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சிட்டார் அப்படின்னா, ஏன்னா குரு உன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் கிடைப்பார். உனக்கு பொருள் வேணும் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு வழி சொல்லக்கூடிய குரு கிடைப்பாரு. உனக்கு நீ சொல்றதெல்லாம் சித்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த குரு கிடைப்பாரு. வாழ்க்கை வசதி இதெல்லாம் வேணும், சும்மா மோட்டிவேஷனா மட்டும் இருக்கணும், உனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு குரு அப்படின்னா அதுக்கு தகுந்த குரு கிடைப்பாங்க. ஆனா உனக்கு உண்மையிலேயே ஞானம் வேணும்னா மட்டும்தான் ஞான குரு கிடைப்பார். குரு உன்னை தேடி வருவார். இந்த இறைவனை உன்னை தேடி வர்ற மாதிரிதான் உன்னையும் அந்த இறைநிலைக்கு உன்னை உயர்த்துவார். அதுக்கு இறைவனோட அருள் வேணும். ஏன்னா ஆதிசங்கரே சொல்றாரு, அத்வைத மகா குருவே சொல்றாரு, கடவுளின் கடைக்கண் பார்வை அப்படிங்கிற ஒரு வார்த்தை விவேக சூடாமணியில் பயன்படுத்துறாரு. அந்த கடவுளுடைய கடைக்கண் பார்வை கிடைச்சா கடை தேரும் வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து. இதோட இன்றைய சமய சத்சங்கம் நிறைவடையுது. இனி அடுத்த வகுப்பு அடுத்த பாடலுடன் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.